Hi guys, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் பார்ட் 2 பார்க்க போறோம். சோ நேத்து வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா NTPC பத்தி நம்ம பார்த்தோம். சோ NTPC பத்தி நம்ம பார்க்கறப்போ என்ன அப்படினு சொன்னா வெறும் 10th பாஸ் பண்ணிருந்தா போதும் அப்படினு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது JEE எக்ஸாம், அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கான எக்ஸாம். இது எஸ்பெஷலா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்காகவே இந்த வீடியோ நம்ம பண்ணிருக்கோம். சோ வாங்க JEE எக்ஸாம் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். JEE எக்ஸாம் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து 4 ஸ்டேஜஸாக கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஃபைனல் செலெக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு MCQவாக தான் இருக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நம்மளோட சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க. கரஸ்பாண்டிங்காக நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டும் நடந்துகிட்ருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஹையர் கட் ஆஃப் யார் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் அப்படின்ற ரிசல்ட் வரப்போகுது. JEE எக்ஸாமோட கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் லெவல் 1ல் என்னென்ன சப்ஜெக்ட் கேட்பாங்க அப்படின்றத பார்த்துடலாம். மேத்தமேட்டிக்ஸ், ஜென்ரல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ். ஸோ இதில் வந்து எத்தனை மார்க்ஸுக்கு கொஷின் கேட்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ எத்தனை மார்க்ஸ்க்கு கொஷின் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸ்லேருந்து 30 மார்க்ஸ்க்கு கொஷின் கேட்குறாங்க. அதாவது 30 கொஷின், ஈச் கொஷின் கேரிஸ் 1 மார்க், ஸோ 30 மார்க்ஸ். அடுத்து ஜென்ரல் ரீசனிங்லேருந்து 25 கொஷின்ஸ், ஈச் கேரிஸ் 1 மார்க். It means 25 marks from general reasoning. General awareness for 15 marks, 15 questions carries 1 mark. So அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கேட்குறது 30 questions, each question carries 1 mark, so 30 marks. ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா 100 மார்க்ஸுக்கு லெவல் 1 எக்ஸாம் எழுதுகிறோம். ஸோ இந்த லெவல் 1 எக்ஸாமில் யார் வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள் ஃபார் அட்டெண்டிங் லெவல் 2 டெஸ்ட். ஸோ லெவல் 2 டெஸ்ட்டில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். லெவல் 2ல் நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், டெக்னிக்கல் எபிலிட்டிஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ்க்கு தான் கொஷின் வரும். Physics and Chemistry 15 marks, Basics of Computer Application 10 marks, Basics of Environment and Pollution Control 10 marks. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் 100 மார்க்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம 150 கொஷின்ஸ் நமக்கு கேட்குறாங்க. இந்த 150 கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து நம்மளோட டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லேருந்து தான் வருது. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம் ஜூனியர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு எலிஜிபிள் யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிவில் இன்ஜினியர், இல்லைனா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு கிராஜுவேட்டுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அவங்களோட கோர் சப்ஜெக்ட் இப்போ சிவில் இன்ஜினியர்ஸ்னால் சிவில் இருந்தால் கொஷின் வரும், மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் இருந்தால் கொஷின் வரும், எலக்ட்ரானிக்ஸ் மீன்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் இருந்தால் கொஷின் வரப்போகுது. ஸோ அவங்களோட கோர் ஏரியாவிலேருந்து 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஈச் கொஷின் கேரிஸ் 1 மார்க் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்போ நமக்கு 100 மார்க்ஸுக்கு டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் மட்டும் எவாலுவேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த 50 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக்ஸ் தான். என்னென்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு கவர் ஆகுது. இது எல்லாமே நமக்கு ஜென்ரல் கொஷின்ஸ் அப்படின்றப்போ நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அந்த டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு கொஞ்சம் நிறைய படிக்கணும். இது வரைக்கும் நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம சிலபஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ மேக்ஸுக்கு கீழே என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் சிஸ்டம், பாட் மேத்ஸ், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், LCM and HCF, percentage, mensuration, pipes and cisterns, calendar and clock, ratio and proportion, elementary statistics, trigonometry, profit and loss, simple and compound interest, age problems, square root and cube root, speed, time and distance, time and work. General reasoning க்கு கீழே analogies, statement, arguments and assumption, directions, analytical reasoning, alphabetical and number series, classification, Venn diagram, data insufficiency, similarities and differences, conclusion and decision making, syllogism, coding and decoding, mathematical operations, blood relations. General science க்கு கீழே physics, chemistry and life sciences. ஸோ நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தோம் இந்த ஜென்ரல் ரீசனிங்கில் இப்போ இருக்கிற சிலபஸையும் நேற்று பார்த்த வீடியோவோட சிலபஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஜென்ரல் ரீசனிங்கை வந்து சிலபஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய
டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க வென் கம்பேர்ட் டு என்டிபிசி எக்ஸாம். ஏன்னா என்டிபிசின்றது வந்து வெறும் 10th எழுதுறவங்க, இது வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் எழுதுறதுனால கொஞ்சம் வந்து டஃப்பான சிலபஸ் தான் இவங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு கீழே ஸ்போர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் டேட்ஸ், இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன், சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் இன்வென்ஷன், organization and their headquarters, Indian geography, environmental issues concerning India and the world, static general knowledge, national parks, sanctuaries, currency, state capitals, airports, etc. Important abbreviation, culture and history of India including freedom struggle, government schemes. Knowledge of current affairs, Indian geography, general scientific and technological developments, sports, environmental issues concerning India and the world, culture and history of India including freedom struggle, Indian polity and constitution, important abbreviation, national and international organization along with headquarters, Indian economy, static general awareness, important dates and days, government schemes. ஸோ ஜென்ரல் அவேர்னஸை கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் நிறைய படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப வாஸ்டான சிலபஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் மெயின். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரொம்ப அப்டேட்டடாக இருந்தால் மட்டும்தான் இதில் கேட்குற அந்த 15 மார்க்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் போர்டு சிலபஸ் தான். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சென்ட்ரல் போர்டு சிலபஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கற்று வச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் 6th ஸ்டார்ட் பண்ணி 10th வரைக்கும் அந்த 5 years புக்கை வந்து ஃபிசிக்ஸ் சயின்ஸ் புக்கை வந்து கரைச்சி குடித்தா மட்டும்தான் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கீழே கவர் ஆகிற டாபிக் த ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், கம்ப்யூட்டர் வைரஸ், வெப்சைட்ஸ் அண்ட் வெப் ப்ரௌசர்ஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸ், நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் விண்டோஸ், யூனிக்ஸ், Linux, MS Office, various data representation, hardware and software devices, internet and email. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷனோட சிலபஸ். ஸோ அதுக்கு கீழே என்னென்ன டாபிக்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், ஆசிட் ரெயின், ஓசோன் டெப்ளிஷன், குளோபல் வார்மிங், adverse effects of environmental pollution and control strategies, air, water and noise pollution and their effect and control, waste management. ஸோ இது எல்லாமே வந்து காமனாக இருக்கிற டாபிக் தான். ஸோ இதை பற்றின நாலேஜும் கண்டிப்பாக ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால தான் இதை எடுத்திருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ் இதை அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பொல்யூஷன் இது எல்லாமே சிவில் இன்ஜினியரிங் டாபிக் தான். பட் இவங்க காமனாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ் இன்றைக்கி பார்த்த வீடியோ வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறது வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வேலை இல்லாமல் இல்லை, நிறைய வேலை இருக்குது. பட் அவங்க வந்து அதை தேடி போக மாட்றாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு நிறைய ஓப்பனிங் இருக்குது. ஸோ நம்ம படித்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம வந்து நல்ல ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாபில் நம்ம வந்து போஸ்டிங் வாங்குறதுக்கு நம்ம ரொம்பவே எலிஜிபிள் தான். ஸோ யாரெல்லாம் எந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்லாம் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே எங்கள் சேனலோட பெஸ்ட் விஷஸ். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்றைக்கி பார்த்த எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.